ஹைப்பா, குட் ஈவினிங். அம்மனுக்கு வளைகாப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நானும் அத்தையும் வீட்டுக்கிட்ட இருக்க கலசாத்தம்மன் கோயிலில் இன்றைக்கி அம்மனுக்கு வளைகாப்பு, அதாவது ஆடிப்பூரம் இல்லையா இன்றைக்கி. இன்றைக்கி வந்து எப்போவுமே வருஷம் அன்றைக்கி வளைகாப்பு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். அதுக்கு தான் நானும் அத்தையும் 2 வீலரில் கிளம்பிட்டோம். ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு கண்ணாடி வளையல் வாங்கிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் பார்த்தா அங்கேயே வந்து வளையல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் அங்கே வளையல் விற்கலை, இந்த வருஷம் தான் இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. கோயில் அப்படியே திருவிழா கோலத்தில் அவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருந்தது. அந்த ஏரியா மட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே கிராம பின்னணியில் இருந்தது. சில நேரம் இங்கெல்லாம் நடக்குது, ஆனால் வந்து கிராமம் மாதிரி தெரியாது, ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து அப்படியே அந்த சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ஒரு கிராமம் மாதிரி நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பெரிய கலசாத்தம்மன் ரோடு மேலேயே இருப்பாங்க, அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கோயில் அம்மன் வந்து கோயில் கட்டுறதுனால தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல. அங்கே போயிட்டு கலசாத்தம்மனை அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து சைடில் போனீங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கிற இடம், அங்கே தான் நாங்கள் போனோம். வளைகாப்பு நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் வளையல், அம்மனுக்கு வளையல் போட ஆசையாக எல்லோரும் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அலங்காரம் வந்து அப்படியே அம்மா மாசமாக இருக்கிற மாதிரியே ஒரு அலங்காரம் பண்ணி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நானுமே வளையல் வாங்கிட்டு போய் லைனில் நின்று அம்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வளையல் போட்டு விட்டேன். போன வருஷம் வந்து இங்கே கச்சேரிலாம் நடந்தது. இந்த வருஷம் கோயில் ரெனோவேஷன் நடக்கிறதுனால வந்து அந்த இதெல்லாம் செய்யலை, ஆனால் அன்னதானம் நடந்தது. இப்போ அம்மனுக்கு வந்து நம்ம வளையல் போட்டுடலாமா? லைனில் நின்று வந்து நல்லா கூட்டம் இருந்தது. அவங்க ஒருத்தவங்க கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன், அவங்க தான் எடுத்தாங்க. எல்லாரும் லைனில் நின்று வளையல் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பக்கம் பார்த்தா குங்குமம், வளையல், மஞ்சக்கயிறு இதெல்லாமே கண்ணாடி அந்த சீப்பு செட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாங்க. நானும் சந்தோஷமாக எல்லாருக்கும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டியிருக்கேன். அம்மன் பாருங்கள எவ்வளோ அழகாக எப்படி இருக்காங்க, அப்படியே நிறமாச கர்ப்பிணி மாதிரி இருக்காங்க. அப்புறம் வளையலும் எனக்கு க்ரீன் கலர் வளையல் வந்தது. குங்குமம் வாங்கிட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் நானும் அத்தையும் உட்காந்துருந்தோம். அத்தை வந்து நான் வரல, நீ போய் போட்டுட்டு வாம்மா, நாங்கள் சேரில் உட்காந்துட்டாங்க. சரி, திரும்ப வளையெல்லாம் வாங்கிட்டு குங்குமம்லாம் வாங்கிட்டு 2 நிமிஷம் அங்கே உட்காந்துருந்தோம். உட்காந்து வந்துட்டு பார்த்தா இந்த லைன் பெரிய லைன். என்ன லைன்னா அன்னதானத்துக்கு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சும்மா இல்லைங்க, வளைகாப்பு சாப்பாடு. சரி கண்டிப்பாக வாங்குவோம், நானும் அத்தையும் லைனில் நின்றுட்டோம். நல்ல கூட்டம், எல்லோரும் அங்கேயே வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வீடு பக்கத்தில் தானே, ஒன்றா எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு லைனில் நின்னாச்சு நானும் அத்தையும். என்னென்ன போட்டாங்கன்னா ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சி, நல்ல மீல் மேக்கர் போட்டு பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறம் கேசரி, ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், ஆடிப்பூரம் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக வீட்டில் கும்பிட்டாச்சு, கோயிலையும் போய் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஆடிப்பூரம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.